ஜனா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சமீபத்தில் தமிழகத்துல தாவேகா தலைமையில ஜோசப் விஜய் அவருடைய தலைமையில இன்னைக்கு தமிழக அரசு சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழக முதல்வர் விஜய் ஜோசப் திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு. அதனால அந்த திரைப்படத்துறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனுக்கு கூடுதலா அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அவர் அதை திறம்பட செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில விஜய் அந்த பொறுப்பை அவருக்கு ஒப்படைச்சிருக்காரு. இதை ஒப்படைச்ச உடனே இங்க இருக்கக்கூடிய நம்ம நடிகர் விஷால் வாயிலை வைத்து அடிச்சுக்கிறாரு. அடடா, திரைப்படத்தை துறையை பத்தி எதுவுமே தெரியாது ராஜ்மோகனுக்கு. அவருக்கு சினிமானா என்னன்னு தெரியும், சினிமால எவ்வளவு நெளிவு சிலிவு இருக்கும், இந்த துறை எவ்வளவு கஷ்டமான துறை, எப்படியெல்லாம் இந்த துறையில பணியாளர்கள் வேலை செய்யறாங்க, ஒரு படம் எப்படி உருவாகுது, அதை எப்படி வெளிக்கொண்டு வர்றாங்க, இதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்மோகனுக்கு கொண்டு திரைத்துறையை கொடுத்திருக்கீங்களே, திரைத்துறை எப்படி வளரும், எப்படி வளர்ச்சி அடையும் அப்படின்னு குய்யாமையான்னு கத்திட்டு கிடந்தார் விஷால் அவர்கள். அதுக்கு பல காரணங்கள் பின்னாடி இருக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, திரைப்படத்துறையிலிருந்து வந்திருக்கிற முதல்வர் விஜய் அவர்கள் அந்த திரைப்படத்துறையை தன் வசம் வச்சிருக்கணும், தன் கட்டுப்பாட்டுல இருக்கணும். ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்தே திரையில நடிச்சுட்டு வந்ததுனால அந்த திரை அனுபவங்கள் அவருக்கு நிறைய இருக்கும். அதனால அவருக்கு திரைப்படத்துறையில் என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்கு, என்ன துன்பங்கள் இருக்கு, எப்படிலாம் திரைத்துறையில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும், அங்க தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும், எப்படிலாம் ஏமாத்துவாங்க, எப்படி ஆட்டையை போடுவாங்க, ஒருத்தனை எப்படி குளிப்பறிப்பாங்க, எப்படி ஒருத்தனை மேல வளர விடாம தடுப்பாங்க, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு துறையிலையும். அது குறிப்பா சினிமா துறையில கேட்கவே வேண்டாம், நிறைய பிரச்சனைகள் நடக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் விஜய்க்கு நல்லா தெரியும். அதனால இந்த துறையை விஜய் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. ஏங்க, ஒரு அமைச்சர் ஒரு துறையை ஒதுக்கி இருக்காங்கன்னா அந்த துறை சம்பந்தப்பட்டவங்க அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சில பிரச்சனைகளை தெரியாத சொல்லி கொடுப்பாங்க. இப்பதாங்க வந்திருக்காங்க, 25 நாள் தானே ஆச்சு பொறுப்பேற்று. அதுக்குள்ள நீ அப்படி செய்ய மாட்ட, இப்படி செய்ய மாட்ட, அதை செய்ய மாட்ட, இதை கண்டுக்க மாட்ட, உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற பேசுறதுக்கு விஷாலுக்கு என்ன அருகதை இருக்கு? நீங்க ஒரு கலை குடும்பத்துல வந்திருக்கீங்க, உங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர், நீங்க ஒரு நடிகர், நீங்களும் தயாரிப்பாளர் இயக்குனரா இருக்கீங்க, உங்களுக்கு தான் தெரியும். அதுக்காக உங்களை கொண்டு அந்த திரைத்துறையை கொண்டு கொடுக்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு தகுதி தராதாரம் இருக்குல்ல. இன்னைக்கு ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாருன்னா இன்னைக்கு அவருடைய படிப்பு, அவருடைய அனுபவங்கள், அவர் பேசுற பேச்சுல நீங்க கொஞ்சமா புரிஞ்சுக்கிடுவீங்களா? என்ன பதில், என்ன கல்வித்துறை சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டாலும் அழகாக, தெளிவாக, நிதானமாக, கோவப்படாமல் தெளிவா பதிலளிக்கிறார்ல. உங்களால ஏதாவது கேள்வி பதில் சொல்ல முடியுமா? அவர் சொல்றாருல்ல, ஏங்க வரும்போதே யாரும் படிச்சுட்டு வர்றது இல்லைங்க, உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அணுவணுவா ஆராய்ஞ்சி படிப்பாங்க. 25 நாளுக்குள்ள என்ன செய்ய முடியும்? 25 நாளுக்குள்ள தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்கொடுமை தொடருது, கஞ்சா போதை அதிகமா இருக்கு, டாஸ்மார்க் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஆகுங்கிறாங்க. இதெல்லாம் என்னதுன்னா திராவிட மாடல் ஆட்சி விட்டுட்டு போன எச்சங்கள் தான் இப்ப இருக்கு. அதனுடைய வளர்ச்சி தான் இப்ப கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அதை முன்னெடுச்சிட்டு இருக்காங்க. நடக்கும். சொன்னாங்கல்ல, 6 மாசம் நாங்க டைம் கொடுப்போம், எதுவுமே கேட்க மாட்டோம்னு. ஆனா 6 மணி நேரத்துல நீங்க உங்களுடைய வேலையை காமிச்சீங்கல்ல. அதே மாதிரிதான் விஷால் இப்ப அனுபவம் இல்லாத ஒருத்தருக்கு துறையை கொடுத்துட்டாருன்னு. கொஞ்சம் பொறுமையா இருங்க விஷால். ராஜ்மோகன் அவர்கள் உங்க திரைத்துறையை பத்தி எவ்வளவு அழகா நுணுக்கங்களை கத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுது. ஒவ்வொரு சினிமா துறையில பல பிரச்சனைகள் இருக்கு. விநியோகஸ்தர்கள் இருக்காங்க, புகைப்பட கலைஞர்கள் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, ஸ்டண்ட் யூனியன் இருக்கு, நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க, எவ்வளவோ இது இருக்கு. அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்ல 25 நாள்ல வந்தவன தீர்த்திட முடியுமா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அனுபவம் பார்த்து தீர்த்து வைப்பார். தீர்த்து வைக்கல, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, இந்த பிரச்சனை அப்படி கிடக்கு, இப்படி கிடக்கு, கிடப்புல கிடக்கு அப்படின்னு நீங்க கேட்டு முதல்வருக்கு நீங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நியாயம். பதவி கொடுத்த 2 நாள் 3 நாள்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறதுக்கு என்ன நியாயம் அதுல இருக்கு? அதனால
அவசரப்படாம, துள்ளாம, குதிக்காம கொஞ்சம் பொறுமையா இருங்க விஷால். இது திரைப்படத்தில் இருக்கிற சினிமாவில் நீங்க நடிக்கிறது இல்ல. இது ஒரு ஒரு அரசு அப்படிதான் படுவாங்க, செயல்படுவாங்க. அதனால கொஞ்சம் நிதானமா இருந்து கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. பொறுமை கடலினும் பெரும் சொல்லியிருக்காங்க. அதனால பொறுமையா இருந்து என்னென்ன வரும் பாருங்க. நீங்க வரலையா, ஒரு 6 மாசம் 7 மாசத்துல இந்த பிரச்சனை தீர்க்கலையா, ராஜ்மோகன் அதை கண்டுக்கலையா, அதுக்கப்புறம் நீங்க முதல்வரை பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, ராஜ்மோகன் தீர்த்து வைக்கலன்னு சொல்லுங்க. அது நியாயம். நடிகர் கிருஷ்ணா விஷாலுக்கு ஒரு இது கொடுத்திருக்க, மறுப்பு கொடுத்திருக்காரு. மறுப்பு இல்ல, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதே கருத்துக்கள் தான். எப்படிங்க நீங்க அவர் இப்படி சொல்லலாம்? திரைத்துறையில் 1000 வேலை இருக்கு. உதாரணத்துக்கு நானே உங்களை தேடி வந்தேன். தேடி சில பிரச்சனைகளை சொன்னேன், பாக்குறேன், செய்யறேன். நீங்க எங்க செஞ்சீங்க? எங்க பண்ணி கொடுத்தீங்க? நான் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்க ஓடி ஒளிஞ்சிட்டீங்கல்ல அப்படின்னு நடிகர் கிருஷ்ணா சொல்றார். முதல்ல கிருஷ்ணாவுடைய பிரச்சனையை நீங்க தீர்த்து வைங்க சார். அதுக்கப்புறம் அமைச்சருடைய பிரச்சனையை கையில் எடுங்க. சரிங்களா? சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன் பேச்ச யாரும் பேசாதீங்க. நன்றி, வணக்கம்.